ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்ல அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாம எல்லாருமே ஆர்வம் பார்த்துருக்கோம். ஏன்னா அவங்க போயிருக்கிற இடம் அந்த மாதிரி யாழினியும் நம்மளுடைய இளங்கோ வந்துக்கிட்டு மும்பைக்கு போறாங்க. அங்க போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஸ்கேனு அது இதுன்னு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் முடிச்சுட்டு நல்லபடியா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க போறாங்க. வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு நல்லபடியா தான் போறாங்க. ஆனா இவங்க பாதி தூரம் போறதுக்குள்ளேயும் ஒரு பொன் காலு தொடடொடை அப்படின்னு சொல்லிட்டு யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளங்கோ ஆர்வத்தோட எடுத்து பார்த்தா அவங்க அப்பா அப்படி என்ன சொன்னாரு பார்த்தா அவங்களுக்கு வீட்டுல வேலை வெட்டி இல்லாதனால அந்த நேரத்துல நியூஸ் பார்த்துனுக்குறாங்க. அந்த நேரத்தை யூஸ் பண்ணிட்டு நம்ம அமுதா வந்துட்டு அண்ணே அண்ணே அங்க பாரு அண்ணே நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஏத்தி விட்டுட்டு இருக்கா. அப்படி என்ன ஏத்தி விட்டுட்டு இருக்கான்னு பார்த்தா நியூஸ்ல மும்பைல மழைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அதை சாக்கா வச்சு அவங்க திரும்ப வர சொல்லிட்டு இங்கே அந்த செக்அப் எல்லாம் பண்ணிட்டோம், அப்பதான் எல்லாருக்கும் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான பண்றான். அதை கேட்ட அந்த நல்ல வந்துக்கிட்டு எப்போ இளங்கோ அங்க மும்பைல சரியான கனமழையாம்பா, அங்க போய் எதெல்லாம் மாட்டிக்கு எதுவும் போறப்பா, தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்துடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொன்னப்பா. நல்ல காரியத்துக்காக போயிட்டு இருக்காப்பா. இப்படியாப்பா, எப்படி இருந்தாலும் நாங்க பத்திரமா வீட்டுக்கு வந்துருவோம், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சரிங்களா, நாங்க போற மாதிரியே வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பத்திரமா சொல்லிட்டு போயிட்டு தான் இருந்தாங்க. ஆனா என்னாச்சோ ஏதாச்சோ தெரியல, திடீர்னு அங்க பார்த்தா ஆட்டோ கவுந்து விழுந்துருச்சு. அதுக்கு காரணம் வெள்ளம். அடப்பாவி என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வெள்ளத்துல எல்லாம் அடிச்சுக்கிட்டு போறாங்க. அப்படியே கொத்தா பிச்சுக்கிட்டு போனா எப்படி இருக்கும் ஒரு திராட்சை மரத்துல இருந்து திராட்சை பழம் அந்த மாதிரி கொத்து கொத்தா மக்கள் எல்லாம் ஆத்துல அடிச்சுட்டு போறாங்க. அந்த அளவுக்கு வெள்ளங்க. பாவிகா இப்படி போய் மாட்டிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை நம்ம ஆறுதல் படுத்துறாங்க. பார்த்தா அங்க இருக்கிற யாருக்குமே விஷயமே தெரியாது. ஏன்னா அவங்க எல்லாம் வீட்டுல இருக்காங்க. இவங்க 2 பேர் மட்டும் தான் மும்பைக்கு போயிட்டு இருக்காங்க. போற வேலையிலே எப்படின்னா மும்பை எப்படி இருக்கும் பாத்துக்கோங்க அப்படின்ட்டு நமக்கு தான் தெரியுது. ஆனா இந்த இளங்கோவும் யாழினியும் எப்படி இதுல இருந்து தப்பிக்கிறது அப்படின்னு தெரியாம இப்படி எல்லாம் முடிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இப்பதான் யாழினிக்கு ஒரு நல்ல யோசனை வருது. அப்படி என்ன வந்துச்சுன்னு பார்த்தா இந்த ஆட்டோல போறப்ப ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லையா, அதுலதான் என்னோட குழந்தை கழிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி இதுல இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இளங்கோவும் யாழினியும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு அவங்க உயிரோட முதல்ல வீட்டுக்கு வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிற மாதிரிதான் அவங்களும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஃபோன் வேற கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நல்ல சிவங்க வீட்டுல இருக்கவங்களும் பயங்கரமா குழம்பி போயிருக்காங்க. ஐயோ போனை எடுக்கவே இல்லையே, என்னாச்சோ தெரியல ஏதாச்சோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பதறி போய் ஐயோ அப்படின்னு வாயில வயிற்றுல அடிச்சுன்னு என்ன பண்றது தெரியாம முடிச்சுங்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த அமுதா இருந்துக்கிட்டு அப்பா இதுங்க தொல்லை ஒளிஞ்சதுரா சாமி, இனிமே இதுங்களுக்கும் நம்மளுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, இப்படியே நம்ம காரணமா காட்டி நம்ம அண்ணன் மனசை மாட்டி கடைசி வரும் இந்த வீட்லயே இருந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமுதா ஒரு பக்கம் பிளான் பண்ணிட்டு ரொம்பவே சீனா போட்டுனுக்குறா. இதுக்கு மேல நம்ம ராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அமுதாமா நீங்க என்னதான் நினைச்சாலும் நீங்க நினைக்கிற எதுவுமே நடக்க போறதில்ல. ஏன்னா அதுக்கு இனியா விடவும் போறதில்ல. இனியா இருக்கிற வரையும் உங்க பாட்சா எதுவும் பழிக்காது. அதனால கொஞ்சம் அடக்கி வாசிங்க.